பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிறவர் என்பதை நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம் அல்லவா? நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் இப்படி யார் மாறினாலும் அவர் மாறாதவர். அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்பதை நாம் தியானித்தோம். இன்றைக்கும் அதையே தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தபோது அவர் சந்தித்த ஜனங்கள் அல்லது அவரை சந்தித்த ஜனங்கள் ஒவ்வொருவரையுமே அவர் தனித்தனியாக விசாரித்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 51 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசித்தால், பர்த்திமேயு என்ற குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இயேசு அவனை அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னபோது அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்தான். இதுபோன்று அவரை சந்தித்த ஒவ்வொருவரையும் அவர் விசாரித்து அவர்களுடைய தேவையை நிறைவு செய்தார். அன்பரே, உங்களுடைய தேவை இன்றைக்கு எது? அவர் உங்களை விசாரிக்கிறார். உங்களுடைய கவலைகளை அவர் மேல் வைத்தவர்களாய் உங்களுடைய அற்புதங்களை எதிர்பாருங்கள். விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களை விசாரிக்கிறவர் என்பதை நாங்கள் மீண்டுமாய் தியானித்தோமே. எங்களை தேற்றுகிற, தைரியப்படுத்துகிற உம்முடைய வேத வார்த்தைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, மனிதர்கள் மாறினாலும் நீர் ஒருபோதும் மாறுகிறவர் அல்ல, எங்களை விசாரிக்கிறவர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பூமியில் நீர் வாழ்ந்த நாட்கள் மனிதர்களை அறிந்து அவர்களை விசாரித்து அவர்களுடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்தீரே. இன்றைக்கும் உம்மை நம்புகிற, உம்மை நேசிக்கிற, உமக்காய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் இடைப்பட்டு விசாரிக்கிறவர் என்பதை விளங்க பண்ணுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. நீர் விசாரித்து விட்டு கடந்து செல்லுகிறவர் மட்டுமல்ல, நீர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை விளங்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.